ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கூலி திரைப்படத்தோட இன்டர்வல் காட்சி வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு முன்னணி இயக்குனராக வளம் வந்துட்டு இருக்கிறதா நம்மளோட லோகேஷ் கனகராஜ். ஸோ அவரோட படைப்புக்காக நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து இந்திய அளவில் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல் முறையாக வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கைகோர்த்த திரைப்படம் பேர் தான் கூலி. ஸோ இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அண்ட் நம்மளோட அனிருத்தா இசையமைக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்குங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமும் உருவாகியிருக்கு. சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் கூட ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ரிலீஸ் நெருங்க வந்து படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது திரைப்படத்துக்கு. அண்ட் லேட்டஸ்ட்டாக இசை வெளியீட்டுலாம் வச்சாங்க. அதே நாள் ட்ரைலரும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப சூப்பர் ஸ்டார் ஸ்பீச் வந்து எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப அவலாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி ஒன்றில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி திரைப்படத்தின் இன்டர்வல் காட்சியை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது இடைவெளி காட்சி வந்து திரையரங்களை பார்க்க நான் ரொம்ப அவலாக காத்துட்ருக்கேன். நான் வந்து ஒரு மிகப்பெரிய கமலஹாசன் ஃபேன். ஸோ கமலஹாசன் எப்பயுமே நீ ஸ்பெஷல் தான். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினி சார் கூட நடிக்கும் போது அவரோட இன்டர்வல் காட்சி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 2 வருடமாக நான் வந்து உழைச்சிருக்கேன். ஸோ ரசிகர்களோட இந்த இன்டர்வல் காட்சியை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் இன்டர்வல் காட்சியில் தான் வந்து முடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு டயலாக் வந்து கண்டிப்பாக வரும். ஒரு கமலஹாசன் சாருக்கு எப்படி ஆரம்பிக்கலாமான்னு வரும்போது ஸோ ரஜினி சாருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் முடிச்சிடலாமா வந்துச்சு. அண்ட் ஆப்வியஸாக அந்த ஒரு டயலாக் வந்து இன்டர்வலில் தான் வரும் அப்படின்ட்டு வந்து அவரே வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இன்னும் டபுள் மடங்கு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.